சார்ந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள். என்னோட முதல் மேடைங்கிறதுனால பேச்சு அவ்வளோ வராதுங்கிறத இப்போவே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த படத்தில் இணை தயாரிப்பாக மட்டுமல்லாமல் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணினதில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுறேன். சூரியனும் கூட ஒரு நொடியில் காலதாமதம் உண்டு, ஆனால் எங்கள் அண்ணன் கவுண்டமணி அண்ணன் ஒரு நொடி கூட தாமதமானதே இல்லை என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இருக்கும் மற்றும் அனைவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததாக இசை வெளியீடு. இப்படத்தின் இசை வெளியீடு அதாவது திரு கே பாக்கியராஜ் இயக்குனர் திரு கே பாக்கியராஜ் சார் அவர்கள், பி வாசு சார் அவர்கள், டைரக்டர் பி வாசு சார் அவர்கள். காதில் இருந்தாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. பக்கத்தில் பாக்கியராஜ் சார் உட்காந்துட்டு கர்ச்சிப்பை வாயில் வச்சுட்டு அப்படியே இருக்கார். ஏன்னா ஒரு நிமிஷமும் ஒரு செகண்டும் பஞ்சு சாதாரண இயல்பாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இந்த படத்தில் ஏகப்பட்ட பஞ்சஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த காலகட்டத்தில் எல்லாருமே ஒன்றொன்னா தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். அங்கங்கே அடிதடி வெட்டு குத்து கொலை இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ நமக்கு தேவை ரிலாக்ஸு. அந்த ரிலாக்ஸ் கண்டிப்பாக ஒத்த ஓட்டு மத்தியால் இருக்கும். அன்னைக்கு எப்படியோ இன்னைக்கு எப்படியோ என்னைக்கும் அப்படியே அதே கவுண்டரோட அதே ஸ்பீடோட அதே டைமிங்கோடு இருக்கார் கவுண்டமணி அண்ணன். அவர் கூட சேர்ந்து இந்த படத்தில் இணைஞ்சு நடிச்சதில் மிகப்பெரிய சந்தோஷம். நான் மட்டும் இல்லை, 3 பேர் இளம் ஹீரோக்கள் இருக்காங்க, இன்னும் நிறைய கலைஞர்கள் இருக்காங்க. அத்தனை கலைஞர்களுக்கும் அத்தனை டெக்னீஷியனுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றியடைய நீங்கள் இருக்கீங்க, இறைவன் இருக்காரு, நல்ல டைம் இருக்குது, நல்ல நேரம் இருக்குது. பிப்ரவரி 14 கண்டிப்பாக இந்த படம் மாபெரும் வெற்றி படம் அமையும். நன்றி, வணக்கம். வாட் an energy. Thank you. ரசிகர்களுடைய மனசிலும் சந்தோஷம் ஏற்படுத்தி மிகப்பெரிய சாதனை படைத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் அண்ணன் கவுண்டமணி அவர்கள். காலத்தாலும் அவருடைய காமெடி நம்ம மறக்கவே முடியாது. அவரோட நான் 90லிருந்து உதவி இயக்குனராக 95க்கு அப்புறம் இயக்குனராக பணிபுரிஞ்சிருக்கேன். அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். நேரம் தவறாமை அப்படின்னா சிவாஜி சார் சொல்லுவாங்க. நான் அவரோட ஒர்க் பண்ணதில்லை, ஆனால் கவுண்டமணி சார் நேரம் தவறாமையில் நம்பர் 1. எல்லா நடிகர்களும் சீக்கிரம் அனுப்பிச்சிருங்க, எப்போ இருப்பீங்களாம் கேட்பார். இவர் நம்ம என்ன சொல்கிறோமோ 7 மணிக்கு வாங்கினா வருவார், 11 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவார். அந்த டெடிகேஷன் அதனால தான் இன்னும் அவர் இந்த சினிமாவில் இருந்துகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லை, டாடா பிர்லா நான் ஒரு படம் பண்ணேன். அதில் ஒரு இன்டர்வியூ சீனில் மரத்தில் தொங்கணும்.